ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு புதுமையான ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் சிக்கன் மசாலா. ஸோ ரொம்பவே எளிமையான முறையில் இதை நீங்கள் செஞ்சிடலாம். இது எதுக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, தக்காளி சோறு அல்லது நசி மீஞ்சா என்னத்துக்கு வேணுமே, இல்லை வெள்ளை சோறு அதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கோழி எடுத்திருக்கேன். ஸோ கோழியில் கொஞ்சமாக இறைச்சித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளார் சேர்த்து உப்பு சேர்த்து ஒன்று பாதியாக பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு போடுவோம் இல்லையா, இல்லாட்டி முடியாத. ஸோ உருளைக்கிழங்கு வேணும்னா பொரிச்சிக்கலாம், ஆனால் இது ஆப்ஷனல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாதி தேங்காய் பூ எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து இதை ஈரப்பசம் இல்லாமல் நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த அளவு வந்தாலே போதும், ரொம்ப இதை கருகணும்னு தேவையில்லை. ஸோ இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல், வேணான்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் தாளிப்பு பொருட்கள் கொஞ்சமாக பெரிய சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவங்கப்பூ, பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாதி வதக்கின வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதமுள்ள வெங்காயத்தில் நம்ம தக்காளி பழம், இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் விழுது, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஏன்னா சில சமயம் உள்ளே வேகாமல் இருக்கும், அதனால் முதல்ல உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த கலவையோடு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோம். இறைச்சித்தூள் 3 கரண்டி, வெறும் மிளகாய்த்தூள் 2 கரண்டி, பெரிய சீரகத்தூள் 1 கரண்டி, கொத்தமல்லி தூள் 1 கரண்டி. ஸோ மிளகா நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சோண்டு சீனி வேணான்னு நீங்கள் போட வேண்டாம். ஸோ இந்த கலவையை நல்லா எண்ணெயில் பரட்டிட்டு லேசாக தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வேவறதுக்காக சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்து கறி அளவுக்கு நீங்கள் சேர்த்துறாதீங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொரிச்சு வச்சிருக்கிற கோழியை நீங்கள் இதில் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ நல்லா இதை கிளறி விட்டுருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கோழியை நல்லா வேக வைங்க. ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கோழி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவும் கருவேப்பிலும் இதில் சேர்த்துட்டு, அதுக்கு மேலே பொரிச்சு தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட கோகனட் சிக்கன் மசாலா ரெடி ஆயிரும். உண்மையிலே அட்டகாசமான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. வெறும் வெள்ளை சோத்தில் கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.